வங்கி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். பேங்கிங் டேர்ம்ஸ் என்னென்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 4 வகை பார்க்கணும். நீங்கள் பார்க்குறது அதில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியம், அது தனியாகவே பார்க்குறோம். அடுத்தப்போ ஃபினான்ஷியல் பார்க்கும்போது செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதையும் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ட் ஃபண்டு பிஎஃப்ஆர்டிஏ. 4மே நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நமக்கு ஆர்பிஐங்கிறது இந்தியாவில் உள்ள எல்லா பேங்கிங்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. செபிங்கிறது ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஐஆர்டிஏ. ப்ராவிடன்ட் ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடியது என்னங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ. இப்போ ஆர்பிஐங்கிறத நம்ம தனியாகவே எடுத்து பார்ப்போம். இதனுடைய கவர்னர் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா சக்தி காந்த தாஸ். செபி இதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாதாபி. இது ஃபஸ்ட்டு உமன். ஏன்னா இதில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது. அதனால் செபியை பற்றி ஷேர் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் நமக்கு செபி. ஐஆர்டியுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேப சிசு பாண்டா. பிஎஃப்ஆர்டின்னு சொல்லி பார்க்கும்போது தீபக் மோகன் டி. இப்போ இவங்க தான் முக்கியமான இந்தியாவில் உள்ள ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம ஆர்பிஐ மட்டும் தனியாக எடுத்து பார்க்குறோம். ஆர்பிஐன்னு சொல்லும்போது அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் யார் இருப்பான்னா ஒரு கவர்னர் இருப்பார். கவர்னர் தான் சக்திகாந்த தாஸ். 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மானிட்டரி போர்டு இருக்கும். போர்டில் 21 மெம்பர் இருப்பாங்க. அவங்க மானிட்டரி பாலிசி ரிலீஸ் பண்ணுவாங்க. 2 மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆர்பிஐ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் எல்லாம் வரும். ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி அதில் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா நமக்கு நபார்டு. அதில் என்ன வரும்னா ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். அடுத்து சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பேங்க், இப்போ நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் பேங்க். ஸ்பெஷலிஸ்ட் பேங்க்னா என்னென்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ். நபார்டு அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறக்காண்டி இருக்கும். ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் பெரிய இண்டஸ்ட்ரி. சிட்பிங்கிறது ஸ்மால் இண்டஸ்ட்ரி. எக்ஸிம்ங்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். அப்புறம் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். அப்போ இந்த பேங்க்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரி. இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது நபார்டு. இப்போ நிறைய பேங்க் இருக்கும், நேஷனலைஸ் பேங்க் நிறைய பேங்க் இருக்கும். அந்த பேங்க் அக்ரிகல்ச்சர் லோனும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இது ஸ்பெஷலிஸ்ட் பேங்க்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ரீஃபினான்ஸ் கொடுப்பாங்க. அந்த டெவலப் பண்ணுறதுக்கு ரீஃபினான்ஸ். இப்போ ஒரு பேங்க் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பேங்க் லோன் கொடுக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இந்த ஐடிபிஐயில் ரீஃபினான்ஸ் வாங்கி அந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் யாரோ ஒரு ஆள் லோன் கொடுப்பாங்க. இந்த இதில் ஸ்பெஷல் கேட்டகரி ரீஃபினான்ஸ். ஏன்னா டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ்க்காண்டி ஒரு 5 கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ நபார்டுங்கிறது 1982 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐடிபிஐ 1964 ஆரம்பிச்சிருப்பாங்க. சிட்பிங்கிறது 1990 ஆரம்பிச்சிருப்பாங்க. எக்ஸிம்ங்கிறது 1982 ஆரம்பிச்சிருப்பாங்க. நேஷனல் ஹவுசிங் பேங்க்ங்கிறது 1988 ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் ஒன்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். இவனுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வரும். ரீஜனல் ரூரல் பேங்க் சொல்லிட்டு 1975 ஆரம்பிப்பாங்க. 75 to 80 வரை இது ஆக்டிவாக இருக்கும். ரூரலில் லோன் கொடுக்கறனால இந்த அமௌண்ட் திரும்ப வராது. அதனால் அது அப்போவுமே நின்றும். இப்போ ரூரல் பேங்க் இருந்தாலும் அந்த ரூரல் பேங்க் கண்ட்ரோல் பை யாருன்னா நபார்டு கண்ட்ரோல் பை யாருன்னா ஆர்பிஐ. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். பெரிய இண்டஸ்ட்ரி கடன் கொடுக்குறக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட பேங்க். ஸ்மால் இண்டஸ்ட்ரி இது லாங் டேர்ம் லோன் கொடுப்பாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரிங்கிறது இது ஆக்சுவலாக லக்னோவில் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபினான்ஷியல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மும்பை. மேக்ஸிமம் எல்லா பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை தான். ஆர்பிஐ, ஸ்டேட் பேங்க் எல்லாமே. ஒரு சில இடம் இது மட்டும் மாறி இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கணும். அப்போ சிட்பிங்கிறது லக்னோவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிம்ங்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லோன் கொடுப்பாங்க. நேஷனல் ஹவுசிங் பேங்க் டெல்லியில் இருக்குது. ஹவுசிங் லோன் கொடுக்குறது இந்த சிட்பிக்கு கீழே தான். ஏன்னா இந்த சிட்பிக்கு கீழே தான் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா முத்ரா பேங்க் வரும். சிட்பிக்கு கீழே தான் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா முத்ரா பேங்க். அப்போ முத்ராங்கிறது முக்கியமாக கொஸ்டின் கேட்குற ஏரியா பேங்க் எக்ஸாமில் 2016 ஆரம்பிக்காங்க. இது கீழே தான் எஸ்கேடி. ஏன்னா சிறு லோன் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு கொடுக்கக்கூடிய லோன். ஏன்னா மைக்ரோ மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா சிசு கிஷோர்
தருண். சிசுங்கிறது 50,000 வரைக்கும் கடன் கொடுக்கக்கூடிய இது வந்து என்னென்னா 50,000 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 50,000 மேலே 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறது. இது 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம பட்ஜெட்டில் இதை கரெக்டாக கட்டினா 20 lakhsன்னு மாற்றிருக்காங்க தருண். இதெல்லாம் என்ன இது கீழே வருங்கன்னா சிட்பி கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நமக்கு வந்து இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்துருக்கோம். அக்ரிகல்ச்சருக்கு நபார்டு, பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஐடிபிஐ, சின்ன இண்டஸ்ட்ரிக்கு சிட்பி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பேங்கு, அடுத்தது நேஷனல் ஹவுசிங் பேங்க். இப்போ நம்ம ஆர்பிஐ மட்டும் எடுத்து பார்க்கும்போது ஆர்பிஐ வந்து என்ன செய்யுங்க கேட்டிங்கன்னா நார்மலாக 2 இதை கொண்டு வருவாங்க. அதாவது குவான்டிட்டிவ் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல். அதில் குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோலில் தான் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா அதான் முக்கியமானது. பேங்க் ரேட்டு, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரிப்போ, ரிவர்ஸ் ரிப்போ, இதெல்லாம் வரும். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா மொத்தத்தில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கண்ட்ரோல். இப்போ ஒவ்வொரு செக்டாருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணுங்கிறது குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டினா செலக்டிவ் பண்ணுறது. அப்போ வந்து இதுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்கும். இது லிமிட்டேஷன் இல்லாமல் ஓவராலாக சொல்லக்கூடியதான் இந்த இது. அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த மானிட்ரி பாலிசி வந்து 2 மாதத்துக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்டுங்கிறது 6.5. இது எல்லாத்துமே ரேட்டு பார்த்துடுங்க. 2 மாதத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். இப்போ பேங்க் ரேட்னா என்ன கேட்டிங்கன்னா இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. அவன் தான் எல்லா பேங்க்கும் ஹெட்டு. எல்லா பேங்க்கும் ஒரு ஹெட்டு. இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னு வச்சுருங்களேன். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பேங்க்னா என்ன கேட்டிங்கன்னா அக்செப்டிங் டெபாசிட், லெண்டிங் லோன். ஒரு பேங்குடைய வேலை என்னென்னா டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு 6% வட்டிக்கு வாங்குவாங்க. அதை கடன் கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க. அதை 8% லோன் கொடுப்பாங்கன்னு வச்சுருங்க. இந்த இடத்துல அவனுக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னா 2% லாபம் இருக்குது. இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுதான் பேங்கிங் பிஸ்னஸ். அப்போ அக்செப்டிங் டெபாசிட், லெண்டிங் லோன். அப்போ இன்றைக்கி ஸ்டேட் பேங்குடைய வேலை என்னென்னா மக்கள்கிட்ட ஸ்டேட் பேங்கில் எல்லா பேங்க்கும் அதான் வேலை. பேங்குடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட டெபாசிட்டை வாங்கி அதை என்னென்னா அதை விட அதிகமாக லோன் விடணும். இப்போ வந்து அவனுக்கு லோன் விடுறதுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் லோன் வாங்குறதுக்கு நிறைய நல்ல கஸ்டமர் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐயில் போய் அமௌண்ட் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. ஆர்பிஐயில் போய் வாங்குவாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஆர்பிஐ வந்து என்னென்னா இந்த ஸ்டேட் பேங்குடைய செக்யூரிட்டியை வாங்கிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா கடன் கொடுப்பாங்க. இது வந்து லாங் டேர்ம்னா மோர் தென் 1 year. 1 yearக்கு மேலே அது இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஷேரை வாங்கிட்டு அவங்க கடன் கொடுப்பாங்க, செக்யூரிட்டியை வாங்கிட்டு கடன் கொடுப்பாங்க. அதுக்கு போடக்கூடிய வட்டி பேர் என்னென்னா பேங்க் ரேட். அப்போ ஒரு பேங்க்கு ரூபாய் தேவைன்னா ஆர்பிஐட்ட வாங்குவாங்க. ஆர்பிஐட்ட வந்து தன்னுடைய ஷேரை அடமானம் வச்சு லாங் டேர்ம் டெபாசிட் வாங்கிட்டு அதுக்கு வட்டி வாங்குவாங்க. பார்த்தீங்களா, அதுக்கு போடக்கூடியது பேங்க் ரேட். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர்ஆர்னால் என்ன நமக்கு தெரியணும். அப்போ சிஆர்ஆர்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை மக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்க. ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் வந்து மக்கள்கிட்ட ஒரு 100 ரூபா டெபாசிட் வாங்குறாங்கன்னு வச்சுருங்களேன். 100 ரூபாயும் கடன் கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வைக்காங்க. அதில் சிஆர்ஆர் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சர்டன் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு வங்கியுடைய லாஸ்ட் ரிசார்ட் என்ன கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரு வங்கி கடைசி புகலிடம் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் ஷெட்யூல் பேங்க் எல்லா வங்கிலையும் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஒரு 4 ரூபா 50 பைசா யார்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐயில் கொடுத்துடணும். ஆர்பிஐயில் கொடுத்து வைக்காம பார்த்தீங்களா அதுக்கு பேர் சிஆர்ஆர். இப்போ சர்டன் அமௌண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஏன்னா அப்போ தான் ஆர்பிஐ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா எஸ்எல்ஆர், ஸ்டேச்சுரரி லிக்விட் ரேஷியோ 18%. இந்த 18% அவன் வந்து அது லிக்விடாக மெயின்டைன் பண்ணணும் அவனுடைய பேங்க்லேயே. அப்போ லிக்விடாக மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு வாங்கி வச்சுக்கிடுவாங்க, அல்லது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஏதோ சம்திங் கையில் லிக்விடாக வச்சுருக்கணும். அப்போ இங்கே ஒரு 18%, இங்கே ஒரு 4.5 போயிட்டால் 22.5 போயிடும். மீதி இருக்கக்கூடிய 77.5% தான் அவன் லோனு கொடுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். சிஆர்ஆர்னா சர்டன் அமௌண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ்எல்ஆர்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா சர்டன் அமௌண்ட் அவனுடைய ஓனாக மெயின்டைன் பண்ணுவாங்க, லிக்விடாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது போக மட்டும் தான் லோன் கொடுவாங்க. அன்றைக்கி சிஆர்ஆருடைய ரேட் எவ்வளோங்கன்னா 4.5, எஸ்எல்ஆருடைய ரேட் எவ்வளோங்கன்னா 18%. நெக்ஸ்ட்டு
ரிப்போ ரிவர்ஸ் ரிப்போ அப்படிம்பாங்க. அது ரிப்போன்னு என்னென்னா அதுக்கு மீனிங் என்ன, ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன். ரிவர்ஸ் ரிப்போனா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு பேங்க் வந்து அன்றாட, இது வந்து லாங் டேர்ம் டெபாசிட், பேங்க் ரேட்டுங்க லாங் டேர்ம் டெபாசிட், இது வந்து ஒன் டே அன்றாட தேவைக்கு பணத்தை வந்து ஆர்பிஐட்ட கேட்பாங்க ஒரு நாள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேலரி பீப்புளாக இருக்காங்கன்னா எல்லாருடைய சம்பளமும் பேங்க்கில் வந்து சேலரி வந்து அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். அப்போ பேங்க்கில் வந்து ரூபாய் நிறையா இருக்கும். இதே மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேலரி பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேலரி வெளியே எடுத்துருவாங்க. அப்போ பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ரூபாய் கம்மியாக இருக்கும். அப்போ அன்னைக்கு தேவையை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஆர்பிஐட்ட போய் கடன் கேட்பாங்க. ஒன் டே, ஒரு நாள் இதுக்காண்டி கடன் கேட்பாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து ஒரு ஷேரை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு வந்து கடன் கொடுப்பான். அதுக்கு வட்டி போடுறது வந்து 6.5. இப்போ பேங்குக்கு எக்ஸஸாக பணம் இருக்குது, நான் 1ஆம் தேதி வாக்க பணம் அதிகமாக இருக்குன்னு வச்சுருங்களேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸஸாக இருக்க பணத்தை ஆர்பிஐட்ட கொடுத்து வைப்பாங்க. அப்போ அதுக்கு போடக்கூடியது ரிவர்ஸ் ரிப்போ. அப்போ வந்து ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் தான். அப்போ ஆர்பிஐட்ட போய் பணம் வாங்கினா அது ரிப்போ, இவங்க ஆர்பிஐக்கு பணம் கொடுத்தா ரிவர்ஸ் ரிப்போ. ஏன்னா இதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஷியோ, டெய்லி கணக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிம்பாங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிப்போவோட இது 0.25 கூட இருக்கும். ரிப்போன்னு என்ன அர்த்தம், நார்மலாக ஒரு பேங்க்கு ரூபாய் தேவை இருக்குது, அன்றாட தேவைக்கு ரூபாய் தேவை இருக்குன்னா அவன் என்ன பண்ணா ஆர்பிஐயில் போய் ஷேர் அடமானம் வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா லோன் எடுத்துக்கிடுவாங்க. அடமானமே இல்லாமல் லோன் கொடுக்குறது அதுக்கு பேர் என்ன, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அதனால் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இதான் நமக்கு குவான்டிட்டி கண்ட்ரோல், ஏன்னா மானிட்டரி பாலிசியை ரிலீஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. ஆக்சுவலாக இந்த 3 வார்த்தைக்கு நீங்கள் விளக்கம் பார்த்து வச்சுக்கணும். ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎன்பினா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், என்என்பினா நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த வார்த்தையை மட்டும் பார்க்கணும். கிராஸ், இதில் டொமஸ்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கும், இதில் நேஷ்னல்னு ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ டொமஸ்டிக்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். கிராஸ்னால் மொத்தம். இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போனோன்னா உங்களுக்கு கிராஸ் சேலரி இருக்கும், அடுத்து நெட்டு சேலரி இருக்கும். பிடித்தம் போக வந்தால் நெட்டு சேலரி. அப்போ பிடித்தம் போகன்னு சொல்லும்போது பிடித்தத்தை கழிக்கணும். அதனால் இங்கே வந்து என்னென்னா என்என்பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிஷியேஷன். அந்த பிடித்தத்தை நெட்டுன்னு ஒரு வார்த்தை, முதல் லெட்ரு என்னன்னு வந்தாவே நெட்டுன்னு ஒரு வார்த்தை வந்தாவே மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஜிடிபினா என்ன அர்த்தங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ்னால் மொத்தம், டொமஸ்டிக்னா என்ன அர்த்தம்னா வித்தின் டெரிட்டரி, இந்திய எல்லைக்குள் உற்பத்தி ஆகக்கூடிய ஃபைனல் குட்ஸு. இப்போ இந்தியான்னு இருக்குன்னா இந்தியாவுடைய மேப் எடுத்தீங்கன்னா இந்திய எல்லைக்குள்ளே இருக்கணும். டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் வித்தின் டெரிட்டரி ஸ்பெசிஃபிக் பீரியட். ஒரு பீரியடுக்குள்ளே இந்திய எல்லைக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் என்னங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதே கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டாக நேஷ்னலுக்குன்னு வருமானம் வரணும். ஏன்னா இந்தியாவுக்குன்னு வருமானம் வரணும். அது உள்நாட்டிலேருந்து வரலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம். அப்போ உள்நாட்டிலேருந்து வருதுன்னா நமக்கு என்னென்னா ஜிடிபி ப்ளஸ்ஸு நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஃபாரின் இன்கம், நெட் ஃபேக்டர் இன்கம் ஆஃப் அப்ராட்லேருந்து வரக்கூடிய இது. அப்போ உள்நாட்டு இன்கம் ப்ளஸ் என்னென்னா அப்போ ஃபார்முலா கேட்பாங்க ஜிடிபி ப்ளஸ் என்னென்னா ஃபாரின் அப்ராட் இன்கம் வர்றது. அப்போ ஜிடிபின்னா என்ன கேட்டிங்கன்னா இதான். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு மைனஸ் என்னது இம்போர்ட் போடுறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜிடிபின்னு வரும். இப்போ என்என்பின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜிஎன்பியில் இருந்து மைனஸ் டிப்ரிசியேஷன். அப்போ என்என்பி ஈக்குவல் டு என்ன எடுத்தோம்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுருங்க, 3 டேம் மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. ஜிடிபின்னா என்னென்னு பார்த்துட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎன்பின்னு என்னென்னு பாருங்கள், என்என்பின்னு என்னென்னு பாருங்கள். ஜிடிபின்னு என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் வித்தின் டெரிட்டரி, இந்திய எல்லைக்குள் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுடைய மொத்த வேல்யூ. ஜிஎன்பினா இந்தியாவுக்குன்னு வருமானம் வரணும், உள்நாட்டிலேருந்து வரலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம். என்என்பினா தேய்மானத்தை கழிச்சுக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சின்னு எல்லா இடத்துலையுமே அந்த வார்த்தையை பேசிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிடும். அப்போ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. இப்போ இந்திய எல்லைக்குள் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் டெரிட்டரி ஸ்பெசிஃபிக் பீரியட், ஒரு பீரியடில் விளையக்கூடிய மொத்த வேல்யூ. இப்போ வந்து இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 7%
இருக்கும் அப்படிங்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 7% இருக்குங்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி பேப்பரில் S&P அவங்க வந்து 6.8 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ள ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக இந்தியாவுடைய ஜிடிபி வந்து மதிப்பிடுறாங்க. ஏன் மதிப்பிடுறாங்கன்னா இந்தியாவுடைய ரேட் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. ஏன்னா மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரெசெஷன் எக்கனாமிக் ரெசெஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊரில் போகிறனால இதை ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்க, UNCTAD யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் 6.5 இந்தியாவில் இருக்குங்காங்க. IMF இந்தியன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 6.8 இருக்குங்காங்க. இவங்க வந்து S&Pயும் 6.8 தான் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ மெயின்டைன் ஆகுங்கன்னா 7.5 சொல்லியிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் 7% சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் 8% சொல்லியிருக்காங்க. இப்போ இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்கனாமி, வேர்ல்டுலேயே பெரிய லார்ஜஸ்ட் எக்கனாமி யாருன்னா US, 2வது வந்து சைனா, 3வது ஜெர்மன், 4வது ஜப்பான், 5வது என்ன கேட்டிங்கன்னா இந்தியா. இடையில பார்த்தீங்கன்னா 4வது இடத்துக்கு வந்துச்சு, திரும்ப எங்கே வந்துட்டா 5வது இடத்துக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NUCFDC நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த டிபார்ட்மெண்ட் எப்போ 2021 ஆரம்பிக்காங்க. யார் ஆரம்பிக்காங்க? நம்முடைய ஹோம் மினிஸ்டர். அவர் ஹோம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, கோஆபரேட்டிவ் மினிஸ்டரும் அவர் தான். நிறைய பேர் டக்குனு விட்டுருவாங்க. இவங்களுடைய வேலை என்ன கேட்டிங்கன்னா மாடர்னைஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் மாடர்னைஸ் பண்ணுறக்காண்டி இதை புதுசாக இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெட் யாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க். இப்போ ரீசெண்டாக பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. என்னென்னா அவங்க நிறையா, அதாவது PMLA ஆக்டில் நிறைய வயலேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்டை நிறைய வயலேட் பண்ணியிருக்காங்க. வயலேட் பண்ணனால அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 5.49 crore போட்டிருக்காங்க. அப்போ எதுக்காண்டி அந்த ஃபைன் போட்டாங்கன்னா PMLA ஆக்டை வயலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைன் யார் போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரில் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒரு யூனிட் இருக்குது, அவங்க தான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பேடிஎம் பேமெண்ட்டுடைய பேங்குடைய ஓனர் யாருங்கன்னா விஜய் சேகர் சர்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த HDFC பேங்க் வந்து அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6 பேங்குடைய ஸ்டேக்கை வந்து அக்யூசிட் பண்ணுறக்காண்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேங்க்லாம் கேட்டால் ICICI பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு, எஸ் பேங்கு, பந்தன் பேங்க். இந்த பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனியார் வங்கி GSTயை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, தனியார் வங்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூர்யோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த 6 பேங்க்கில் 9.1 ஸ்டேக்கை வந்து யார் ரிசீவ் பண்ணாங்கன்னா HDFC ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு RBI வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து எப்போவுமே சைனா தான். ஏன்னா ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு ஏன்னா இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்குது, சர்ப்ளஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இம்போஸ்ட் பை RBI. இந்த RBI வந்து பெனால்ட்டி போடுறாங்கன்னா கடைசி சான்ஸ் தான் இந்த பெனால்ட்டி போடுவாங்க. அப்படி இப்போ RBI வந்து 60.3 கோடி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. யாருக்கு போட்டிருக்காங்கன்னா 5 கோஆபரேட்டிவ் பேங்க். அவங்க வந்து ரெகுலரிட்டியை வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எந்தெந்த கோஆபரேட்டிவ் பேங்க்னா ராஜ்காட் நாகரிக் சகாகாரி பேங்க், காங்க்ரா கோஆபரேட்டிவ் பேங்க் நியூ டெல்லி, ராஜதானி நகர் சகாரி பேங்க் லக்னோ, சியா சகாகரி பேங்க் கார்குவால், டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் டாக்ராடோன் உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GST அப்பலட் ட்ரிபுனல். இந்த கொஸ்டின் நம்ம இந்த தடவை எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க 2024. அப்போ GSTங்கிறது நமக்கு வந்து ஜூலை 1, 2017 கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது என்னன்னா இது வந்து யூனிஃபார்ம் டேக்ஸ். ஏன்னா 0%, 5%, 12%, 18%, 28% இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துக்குமே ஒரே டேக்ஸ். முந்தி வெவ்வேறு டேக்ஸ் இருக்கும். அப்போ இந்த யூனிஃபார்ம் டேக்ஸை தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த GST புதுசாக 2017 கொண்டு வந்தால் அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அப்போ முரண்பாடுகளை களையிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருந்துச்சு. இப்போ என்ன பண்ணால் அதுக்குன்னு ஒரு ட்ரிபுனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்பீல் போகிறதுக்கு. அதுதான் GST அப்பலட் ட்ரிபுனல். ஏன்னா இது வந்து GST சம்பந்தமான டிஸ்பியூட்னா பிரச்சனைகள். இப்போ சம்பந்தமான பிரச்சனைகள், GST சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காண்டி இந்த அமைப்பு இருக்குது. இதனுடைய தலைவர் வந்து SK மிஸ்ரா. இவர் தான் ஃபர்ஸ்ட் தலைவர். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவருடைய டெனூர் பார்த்தீங்கன்னா 3 years 70 years ஏஜ் விச் இஸ் ஏர்லியராக வருதோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிடுவார். இதனுடைய பிரின்சிபல் பெஞ்ச் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அடிஷ்னல் பெஞ்சு 31 பெஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்ஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2017 ஆரம்பிக்காங்க. இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க, சஞ்சீவ் நௌடியால். சாப்பார் போர்ட் இது வந்து ஈரான். இந்த போது கேட்கலாம், ஈரான் வந்து இந்தியாவை சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 வருஷம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த சாப்பார் போர்ட்டுங்கிறத சைன் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குது, லொக்கேஷன் ஆகிருக்குன்னா கல்ஃப் ஆஃப் ஓமனில் லொக்கேட் ஆகிருக்கு. இது போக சிட்வீட் போர்ட்டுன்னு சொல்லி மியான்மாரில் ஒரு போர்ட் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு ஒரு ஆட்டை அதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆப்ரேட் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய
சேர்மன் வந்து எம்ஆர் குமார். ஐஓபிடிஏ சேர்மன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சீனிவாச ஸ்ரீதர். யூகோ பேங்குடைய பார்த்தீங்கன்னா அராவமுதன் குமார். இது வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து இபிஎஃப்ஓடைய ரேட்டு கேட்பாங்க 8.25%. எப்போவுமே இபிஎஃப்ஓடைய ரேட்டு வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா யூனியன் லேபர் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து சிக்கிம் இன்ஸ்பிரேட் ப்ராஜெக்ட். வேர்ல்டு பேங்க் வந்து $100 மில்லியன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 உமன் 500 யூத்துக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொடுக்காங்க. அது பிரம்மபுத்திரா ரிவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு $200 மில்லியன் வந்து இந்தியா கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி கேட்டிங்கன்னா ஃப்ளட் அண்ட் எரஷன். ஏன்னா ஃப்ளட்டு எரஷனை வந்து டேக்கிள் பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரீசெண்டாக நம்ம கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேர்ல்டு பேங்க். இப்போ வேர்ல்டு பேங்க் படிக்கும்போதே நம்ம ஐஎம்எஃப்பும் சேர்த்தே படிக்கணும். ரெண்டும் வந்து பிரெட்டன் வுட்ஸுடைய ட்வீட்ஸ் அப்படிம்பாங்க. பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டின் இரட்டை குழந்தைகள் அப்படிம்பாங்க. அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா 39-45 நடந்துட்டு இருக்கும். வேர்ல்டு வார் நடக்கும்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்டாபிலிட்டி நிறையா இருக்கும். அப்போ வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போதே 44 பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் 2 இதை உருவாக்குறாங்க. ஒன்று வேர்ல்டு பேங்க், இன்னொன்று என்ன ஐஎம்எஃப். இதுவும் 1944 உருவாகுது. இது வந்து 46 செயல்படும். இது 45 செயல்பட ஆரம்பிப்பாங்க. இதுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் தான். இப்போ இதனுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா. ஓகே, இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வேர்ல்டு பேங்க் வந்து லோன் கொடுப்போம் மெயினாக. ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கரன்சியுடைய வேல்யூ இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய மெயின் வேலை அவனுடைய வேலை தான். யாருடைய வேலைனா ஐஎம்எஃப் உடைய வேலை. இது பாவர்ட்டியை ரிடியூஸ் பண்ணுறக்காண்டி வேர்ல்டு பேங்க். இவங்க வந்து வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக்கை ஸ்டெபிலைட் பண்ணுறக்காண்டி இதுக்கு இருக்குது. இது நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வேர்ல்டு பேங்குடைய சேர்மன் யாருன்னா அஜய் பங்கா. அவர் ஒரு எத்னிக் இந்தியன் தான். இப்போ இதில் முக்கியமான என்னன்னா அசுடோஸ் குமார். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு பேங்க் எக்கனாமிக் அட்வைசரி பேனலில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இந்தியன். அதனால இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்டுங்கிறது ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமானது. ஏன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா கேட்வே அப்படிம்பாங்க, நுழைவாயில் அப்படிம்பாங்க. ஒரு கண்ட்ரிக்கு போர்ட்டு மூலமாக தான் உள்ளே போவோம். அதில் பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் போர்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடியதான் நமக்கு என்னென்னா விழிஞ்சம் போர்ட்டு. இதில் என்ன முக்கியமான கேட்டால் இந்தியா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கப். அப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கப்புங்கிறது வந்து என்னென்னா விழிஞ்சம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஓனர் யார் அப்படின்னா அதானி குரூப். அது பாரதீப்ங்கிற போர்ட் வந்து ஒடிசாவில் இருக்குது. அப்போ ஒடிசாவில் இருக்குது. இது ஏன் இந்த தடவை முக்கியமானது கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய டாப் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட். கார்கோ அதிகமாக ஹேண்ட்லிங் பண்ணது என்னென்னா பாரதீப் போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா எக்ஸ்போர்ட்டுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10% ரைஸ் ஆகிருக்கு. நம்ம எங்கே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, 2வது UK, 3வது நெதர்லாண்டு. அடுத்து சிட்வி போர்ட்டுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மியான்மர் நாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இப்போ வந்து சிட்வி போர்ட்டுங்கிறது அங்கே வந்து நம்ம என்னென்னா இந்தியா டுக் ஓவர் ஆப்ரேஷன் எடுத்திருக்கோம். எத்தனை வருஷம்னா 3 வருஷத்துக்கு ஒரு ரெனியூவல் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறோம். இதே ஈரான் போர்ட் வந்து 10 இயருக்கு ஆப்ரேட் பண்ணுற உரிமை வாங்கியிருக்கோம். இந்த சிட்வி போர்ட்டுங்கிறது எங்கே இருக்குன்னா கலடான் ரிவர் மியான்மரில் இருக்குது. இது இந்தியாவுடைய செகண்ட் ஓவர்சீஸ் போர்ட் ஆஃப்டர் சாப் பகார் போர்ட் ஈரான். ஏன்னா ஈரானுக்கு அடுத்தாப்புல இதை எடுத்துருக்கோம் நம்ம. அடுத்தது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்லைனரில் அப்பாயின்மெண்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் முக்கியமானதான் பார்த்துக்கிடுங்க. முக்கியமான நியூஸ் மட்டும் பார்க்குறோம் ஒன்லைனரில் பார்க்குற மாதிரி. HDFC பேங்க் இன்ட்ரோடியூஸ் ஃபிக்சல் பிளே. இது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய ப்ரீமியர் விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு வித் விஷா. அப்போ அவங்க HDFC பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பிரதீப் நடராஜன். இவர் என்னென்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஹோல் டைம் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நேஷனலிஸ்ட் பேங்க் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் டாப் பேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்ட்னர் வித் பேங்க் ஆஃப் நமீபியா டெவலப்டு UPI. ஏன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம் வந்து நம்மளுடைய நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெடும் பேங்க் ஆஃப் நமீபியாவும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் HDFC லைஃப் இன்சூரன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இதை விளம்பரப்படுத்துகிறாங்க. நோ ஜஞ்சிகாட் லைஃப் இன்சூரன்ஸ் படாபட் ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. அது ருசாவா காந்தி. இவங்க யாருங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸுடைய CEO. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்ட்னர் வித் நார்வே நெல் டு பூஸ்ட் நியூ எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட். நியூ எனர்ஜினா கிரீன் எனர்ஜி. HDFC பேங்க் பிகேம் த ஃபஸ்ட் பிரைவேட் பேங்க் டு ஓப்பன் பிரான்ச் இன் லட்சத்தீவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தனியார் வங்கி ஆரம்பிக்கானா HDFC பேங்க் தான் ஆரம்பிக்காங்க. அப்புறம் இன்டெல்சன்ட் பேங்க் இன்ட்ரோடியூஸ் சம்மன் ரூபே கிரெடிட் கார்டு ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க.
அடுத்து பி சந்தோஷ் ஹஸ் பின் அப்பாயிண்டட் எம்டி நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெடுக்கு. நிது சக்சீனா இவங்க என்னென்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இதான் டாப்பு, இதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் ஹெட்டு சிஇஓ. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அடுத்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மெர்ஜ்டு வித் ஃபின்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த மெர்ஜுங்கிற வார்த்தை வந்து முக்கியமானது கேட்பாங்க. பிறகு சிம்பாவேல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, சிக்கு. ஏன்னா அப்படின்னா என்னென்னா கோல்டு பேக்டு கரன்சி சிக்கு. அப்புறம் ரிலையன்ஸு டிஸ்னி ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகிருக்காங்க. ரிலையன்ஸுடைய வியாகாமும் டிஸ்னியுடைய ஸ்டார் இந்தியாவும் சேர்ந்து மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போ அதை வந்து கேட்கலாம் நார்மலாக. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து ஃபின்டெக் எக்கோசிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் வந்து $23 மில்லியன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் காமர்ஸ் ரீபிராண்டு ஏன்னா பாய் பிளாட்ஃபார்ம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசிஸ் விஜயகுமார் இவங்க வந்து என்னென்னா எஸ்பிஎம் ஏன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய கவர்னர் போட்டாங்க. அப்போ அது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 18th லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ நடந்தது 18th லோக்சபா எலெக்ஷன். அதோடு சேர்த்து ஒரு 4 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த ஸ்டேட்டுக்கும் புதுசாக சீஃப் மினிஸ்டர் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், இதனுடைய சீஃப் மினிஸ்டர் இப்போ யாருன்னா சந்திரபாபு நாயுடு. இப்போ வந்து லட்டு விஷயத்தில் பெரிய மேட்டராக போயிட்டு இருக்குது. இங்கே வந்து மொத்தம் 175 எம்எல்ஏ சீட்டு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா நவீன் பட்நாயக் தான் ரொம்ப நாள் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மோகன் மாஜி. இங்கே வந்து 144 சீட்டு உண்டு. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் பேமா காண்டு இங்கே 60 சீட்டு. இந்த பேமா காண்டு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஏன்னா இப்போ அவருக்கு 45 வயசு. இப்போ அட் ப்ரெசண்ட்டு யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதிசி. ஏன்னா டெல்லியில் புதிய சீஃப் மினிஸ்டர். அடுத்தது சிக்கிமுக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு. சிக்கிமில் வந்து எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரேம் சிங் தமாங். சிக்கிமில் வந்து 32 எம்எல்ஏ மொத்தம். இந்த 4 ஸ்டேட்டுக்கு 18th லோக்சபா கூட எலெக்ஷன் நடந்துச்சு. இதையும் படிச்சு வச்சுக்கிடுங்க, இதையும் கேட்கலாம். அது போக இந்த ராஜஸ்தானுடைய கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகிள் வந்து 155. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கவர்னர் யாருன்னா கரிபாகு கிசான்ரா. தெலுங்கானத்துக்கு கவர்னர் யாருன்னா சிஷ்ணு தேவ்-வர்மா. ஜார்க்கண்ட் கவர்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷ்குமார் காங்வார். மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை சார்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன். அஸ்ஸாம் அடிஷனல் ஜார்ஜ் ஆஃப் மணிப்பூர் லட்சுமண் பிரசாத் அச்சாரியா. பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து குலாப் சந்தா காத்தாரியா. சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா ராமன் தேக்கா. மேகாலயா பார்த்தீங்கன்னா விஜயசங்கர். சிக்கிம் பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் மாத்தூர். ஏன்னா புதுச்சேரி பார்த்தீங்கன்னா கைலாஷ்நாதன். இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பாயின்மெண்ட். இது போக என்னெல்லாம் இருக்குங்க, என்னென்ன ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆன ஆட்களை பார்க்குறோம். இந்த அப்பாயின்மெண்ட்டில் ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. இந்தியாவுடைய நெக்ஸ்ட் அம்பாஸ்டர் டு யுனைடெட் நேஷன் ஐநா சபைக்குரிய நெக்ஸ்ட் அம்பாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பர்வதநீனி கரிஸ். அடுத்தது இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய நியூ டைரக்டர் யாருன்னா ராகுல் நவீன். நியூ கேபினெட் செக்ரட்டரி இது கேட்கலாம் டிவி சோமநாதன். ஃபர்ஸ்ட் உமன் டிஜி மெடிக்கல் சர்வீஸ் ஆர்மி ஏன்னா சதானா சக்சீனா நாயர். செகண்ட் உமன் அப்பாயிண்டட் சேர்பர்சன் ஆஃப் த யூபிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பிரீத்தி சுதான். ஏன்னா பூஜா கெட்கர்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து மிஸ்யூஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ பழைய ஆள் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது யாருன்னா பிரீத்தி சுதான். அப்புறம் ஐஓசி இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி மெம்பர் யாருன்னா நிதா அம்பானி. இந்தியனுடைய ஃபாரின் செக்ரட்டரி இதுவும் கேட்கலாம் விக்ரம் மிஸ்ரி. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் அட்வைசர் டு த நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் சௌமியா சுவாமிநாதன். ஆக்சுவலாக இதுக்கு டார்கெட் இயர் வச்சுருக்காங்க 2025 இந்தியாவிலேருந்து டிபியை வந்து எலிமினேட் பண்ணுறதுன்னு சொல்லி டார்கெட் இயர் வச்சுருக்காங்க. அடுத்த டைரக்டர் ஜெனரல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பிரதீப் சிங் கரோலா. இது நமக்கு தெரியும். நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா யாரும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்போ அவங்க இதில் அவரை நீக்கிட்டு புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஏன்னா ஆர்மிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா உபேந்திர திவேதி. இதே பார்த்தீங்கன்னா ஏர் கேட்கலாம். ஏன்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபர்னா இப்போ புதுசாக இப்போ தான் போட்டாங்க அமர்பிரீத் சிங். அதுமாதிரி நேவி இந்த 3 தினேஷ்குமார் திரிபாதி. அப்புறம் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு
இது எல்லாத்துக்கும் ஹெட் அவங்க தான். ஏன்னா அனில் சௌகான். அடுத்தது பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் பிரமாத் குமார் மிஸ்ரா. பிரின்சிபல் செக்ரட்டரி டு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் என்ன அஜித் தோவால். ஏன்னா அடுத்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய ஹெட் யாருன்னா திரேந்திர ஓஜா. ஃபஸ்ட்டு உமன் சிஎஸ்எஃப் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிய ஹெட் யாருன்னா நீனா சிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் சீஃப் யாருங்கன்னா ரவி அகர்வால். ஃபஸ்ட்டு உமன் நேவல் ஹெலிகாப்டர் பைலட் யாருங்கன்னா அனாமியா ராஜு. சீஃப் நேவல் ஸ்டாஃப் தினேஷ்குமார் திரிபாதி. வைஸ் சீஃப் நேவி வந்து கிருஷ்ண சுவாமிநாதன். இப்போ ரெண்டுமே ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணது ஒன்று போல். 16th ஃபினான்ஸ் கமிஷன் இது கேட்பாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அக்டோபர் 31, 2025 ரிப்போர்ட் கொடுக்கணும். இதனுடைய பீரியட் எப்படின்னா 2026 to 31. இப்போ அட் ப்ரெசன்ட் போயிட்டு இருக்கிறது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன். இதனுடைய தலைவர் யாருன்னா என்கே சிங். ஃபினான்ஸ் கமிஷனுடைய முக்கியமான வேலை என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸை வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஷேர் பண்ணி பிரித்து கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணும். அடுத்த டெலிஃபோன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து யாருன்னா அனில்குமார் லகாடி. லோக்பாலுடைய ஹெட் வந்து கான்வில்கர். என்ஐஏ சீஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா சதானந்தா வசந்த் ஜெயின். அடுத்த ஹெட் ஆஃப் த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் கிஷோர் மகாவானா. பிஎஸ்எஃப் உடைய ஃபர்ஸ்ட் உமன் ஸ்னைஃபர் சுமன் குமாரி. பிரசார் பாரதி போர்டு சேர்மன் யாரா நவனித் சைக்கல். எலெக்ஷன் கமிஷனர் ஆக்சுவலாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு இல்லை எலெக்ஷன் கமிஷனர் 1, எலெக்ஷன் கமிஷனர் 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரை இதில் போட்டிருக்காங்க. கியானேஷ் குமார், சுக்பீர் சிங் சாந்து. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா ராஜீவ் குமார். நெக்ஸ்ட் ஐஆர்சிடிசியுடைய ஹெட் யாருன்னா சஞ்சய் குமார் ஜெயின். அடுத்தது வைஸ் சான்சலர் ஆஃப் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி. இது ஆக்சுவலாக மும்பையில் இருக்குது. இதனுடைய ஃபஸ்ட்டு வைஸ் சான்சலர் யாருன்னா சைமன் மார்க். ப்ரோட்டம் ஸ்பீக்கர் இப்போ 18th லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்க முன்னாடி தற்காலிக சபாநாயகர் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. அவர் யார் அப்படி கேட்டிங்கன்னா பர்துருகாரி மகாபத். ஈரானுடைய பிரசிடென்ட் இப்போ ஈரானுடைய பழைய பிரசிடென்ட் வந்து ஹெலிகாப்டர் கிராஸில் இறந்துட்டார். இப்போ புது பிரசிடென்ட் யாருன்னா பெசஸ்கியான். அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷன் உர்சுலா வோண்டர் லேயன். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IMF கிறிஸ்டினா ஜார்ஜியா. பிரசிடென்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது எங்கே இருக்குன்னா த ஹேக் எங்கே இருக்குன்னா நெதர்லாண்டில் இருக்குது. அதனுடைய தலைவர் யாருன்னா நவாப் சலாம். இவர் எந்த நாட்டை சார்ந்தவனா லெபனான். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் மெக்சிகோ இது கேட்கலாம் கிளவுடியா செயின்பம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜெனரல் செக்ரட்டரி ஃபிம்ஸ்டெக் யாருன்னா இந்திராமணி பாண்டே. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கோன்னா பேங்கிங் டேர்ம்ஸும் இப்போ ரீசெண்டாக உள்ள அப்பாயின்மெண்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே முக்கியமானது. நல்லா படிங்க, பரிச்சை நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.